அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஹையர் செகண்டரி சார்பாக பார்த்தீங்கன்னா இலவசமாக ஆன்லைன் வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பி போர்ட் மோஸ்ட் ரூல்ஸ் படி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மேக்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் டைப் 2 எல்சிஎம் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இப்போ எல்சிஎம் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்சிஎம்ல என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக கீழே இருக்கிற நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2 ப்ளஸ் 1/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் டேரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணால் 1 + 1 வந்து 2/2. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இது 3 இருக்குது. இப்படி நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இதுவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஒன்று இங்கே 2 இருக்கணும், இங்கே 2 இருக்கணும். அப்போ தான் வந்து 2/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சி ஆன்சர் அடித்தா 1ன்ற மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து மேலே வந்து நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க, கீழே வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, மேலே வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க, கீழே வந்து பகுதின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பகுதி வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ஷன் பண்ணவோ முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு என்ன சொல்லலாம், இப்போ 1/2 அதாவது 1/2 மல்டிபிள் 1/3 வச்சுக்கோங்களேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ணால் சரி. 1 × 1 1, 2 × 3 6. இது வந்து நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 டிவிஷன் 1/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணிக்கலாம்னா 1/2 இந்த டிவிஷன் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆகிட்டால் 3 மேலே கீழே 1 வந்துடும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ மல்டிபிள்லையும் டிவிஷன்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து ப்ளஸ்லையும் மைனஸில் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஓகேவா? இப்போ 1/2ஐயும் 1/3ஐயும் நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி 1/2ஐயும் -1/3ஐயும் நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியாது. சரி, சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? இதை தடுக்க தான் நம்ம எல்சிஎம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ எல்சிஎம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேவா? அந்த மாதிரி சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ 1/2 + 1/3 இருக்குது. இப்போ இந்த 1/2 1/3 நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா 1/2 1/3 ஆட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே 3 போயிடும், இங்கே 2 போயிடும். அப்போது இங்கே 3 போயிடும், இங்கே 2 போயிடும். கீழே இருக்கக்கூடிய 2 3 வந்து மல்டிபிள் ஆயிடும். ஓகேங்களா? 6 ஆயிடும். 2 3 6 ஆயிடும். அப்போ 5/6 ஆன்சர் வரும். சரிங்களா? இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1/2 + 1/3 நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 2க்கும் 3க்கும் காமனான ஒரு நம்பர் நீங்கள் எடுக்கணும். அதுதான் எல்சிஎம் சொல்லுவாங்க. அப்போ 2ம் 3 காமனாக எந்த டேபிளில் பெரிய டேபிள் டிஷ் இதாகும்னா நம்மளுக்கு இப்போது அதுக்கு ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். அப்போ வந்து 1 2 2 இந்த 3 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? 1 3 3. ஓகேங்களா? இப்படி ஃபைனலாக 1 1 வர்ற மாதிரி நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் அது எல்சிஎம் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 3 மல்டிபிள்னா 6 அதே தான் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இது வந்து சாதாரணமாக இருக்கலாம். பெரிய பெரிய சம்முக்கு வந்து இந்த எல்சிஎம் தான் நம்மளுக்கு ஒரு பேஸாக இருக்க போகுது. சரிங்களா? அதுக்காக இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து என்ன மல்டிபிள் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும், 3 பண்ணலாம். இங்கே என்ன பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும், 2 போட்டால். அப்போ கீழே என்ன பண்ணுறோமோ அதையே மேலே போடணும். சரிங்களா? அப்போ இங்கே கீழே 3 போட்டிருக்கோம், இங்கே 2 போட்டிருக்கோம். இப்போ 1 3 3. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 1 2 2. இப்போ இங்கே 6 இங்கே 6. அப்போ காமனாக 6. சரிங்களா? அப்போ 3 2 ஆட் பண்ணால் நமக்கு 5/6. சரியா? இந்த மாதிரி தான் சம்ஸ் வந்து இருக்கும் இதில். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம சம்முக்குள்ள போவோம். சம்முக்குள்ள போகும்போது நமக்கு எல்லாமே புரியும். சரிங்களா? சரி, சம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸ்கூல் புக்கில் 8th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.2 ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் சம். நம்ம போர்டு மாஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா டிவிஷன் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்குது, எல்லா இடத்துலையும் ப்ராக்கெட் இருக்குது. சரி, ப்ராக்கெட்டுக்குள்ளே எது இருக்குன்னா எல்லா இடத்துலையும் டிவிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 4/3 ஒரு டிவிஷன், 3/2 ஒரு டிவிஷன். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு டிவிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் இங்கே வந்து ஒரு பெரிய டிவிஷன் இங்கே இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குறியீடுகளை மாற்ற போகிறோம். அதாவது இந்த சிம்பிள் இருக்குல்ல டிவிஷனை, இதை மல்டிபிளாக மாற்றி நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும். சரி, வாங்க இப்போ வீடியோ இந்த சம்முக்குள்ள போவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இங்கே 4/3 மைனஸ், இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மைனஸ், வெளியே ஒரு மைனஸ் இருக்கும்போது இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இந்த மைனஸ் மல்டிப்ளை என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி கிடைக்குன்னா 4/3 ப்ளஸ், ஓகேங்களா, 3/2 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸும் ப்ளஸும் மல்டிப்ளை என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா மைனஸ் கிடைக்கும். சரியா? அப்போ மைனஸ் 5/3. இந்த மாதிரி சிம்பிள் இப்போ மாற்ற போகிறோம். இந்த டிவிஷன் சிம்பிளை மாற்ற போகிறோம். அப்படி டிவிஷன் சிம்பிள் மாற்றும் போது 12 மேலே போயிடும், 30 கீழே வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ். இப்போ ப்ளஸ் இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும்.
ப்ளஸ் ப்ளஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் தான் இருக்கும், அதனால் ப்ளஸ் வெளியே போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், 12 மல்டிபிள் 27 டிவைடட் பை 9 இன்ட்டு 16 இப்படி போட போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் இது கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு. சரி, இதை இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக எது நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், எது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 5ஆல் 30 அடிக்க முடியுமா, 6 டைம்ஸ் கிடைக்கும். 6ஆல் 12 அடிக்க முடியுமா, 2 கிடைக்கும். அப்போ 2/3 இந்த இடத்துல 2/3 கிடைக்கும் ஆன்சர். இங்கே பாருங்கள் 9 அடிச்சா நமக்கு 3 கிடைக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே 12 இருக்குது, 16 இருக்குது. இது ரெண்டுமே எந்த டேபிளில் காமன் அடிஷன்னா 4th டேபிள் எடுத்துக்கலாம். அப்போ 3 4s are 12, இங்கே 4 4s are 16 கிடைக்குது. சரிங்களா? அப்போ பாருங்க நமக்கு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே 3 2க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 6 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும், 2 போட்டால் 6 கிடைக்கும். இங்கே என்ன பண்ணால் 6 கிடைக்கும், 3 போட்டால் கிடைக்கும். அப்போ கீழே போடுறது தான் மேலேயும் போடணும். சரிங்களா? அப்போ கீழே போடுறது தான் மேலேயும் போடணும். அப்போ 4 2s are 8 கிடைக்கும், 8/6 கிடைக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்கும், 9/6 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 9/6 கிடைக்குது. மைனஸ் இங்கே என்ன கிடைக்குது நமக்கு பாருங்க, 2/3 கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குது பாருங்க, ப்ளஸ் 3 3s are 9 ஆயிடும், மேலே கீழே வந்து 4 கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க டினாமினேட்டர் அடிச்சா இங்கே 6 இங்கே 6. அப்போ டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாமா, 8 + 9 என்ன கிடைக்கும், 17/6 மைனஸ் இங்கே என்ன கிடைக்குது, 2/3 ப்ளஸ் இங்கே 9/4 கிடைக்கும். இப்போ பாருங்க 6 3 4க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 6 3 4க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா, நான் ஃபஸ்ட்டு 2ஆல் எடுத்தால் இங்கே 2 கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும், 3 கிடைக்கும். இந்த 2ஆல் எடுத்தால் இங்கே 1 கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும், 3 கிடைக்கும். திரும்பி 3 எடுத்து இங்கே 1 1 1 கிடைக்கும். இப்போ 2 2 3 இருக்குது, இந்த மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 2s are 4 4 3s are என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 12 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 12 இங்கே கீழே என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு 12 கிடைக்கும்னா, மல்டிபிள் 2 போட்டால் கிடைக்கும், இங்கே மல்டிபிள் 4 போட்டால் கிடைக்கும், இங்கே மல்டிபிள் 3 போட்டால் கிடைக்கும். கீழே என்ன பண்ணோமோ அதுதான் மேனேஜ் பண்ணணும். அப்போ இங்கே 2 இங்கே 4 இங்கே என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். சரியா? அப்போ இதை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 34. அப்போ காமனாக இங்கே 12 இங்கே 12 இங்கே 12, அப்போ காமனாக 12 போட்டாச்சு. இப்போ 17 × 34 மைனஸ் 2 4s are 8 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 9 3s are நமக்கு 27 கிடைக்கும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாசிட்டிவ் இங்கே ஒரு பாசிட்டிவ், 34 ஒரு 27 ஆட் பண்ணால் நமக்கு 61 கிடைக்கும். -8 டிவைடட் பை 12 கிடைக்கும். இப்போ 61ல் 8 வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 53/12 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் பண்ணணும், ஷார்ட் பண்ணாமல் ஷார்ட் பண்ணலாம். 53 12ஆல் டிவிஷன் பண்ணால் 4 12s are 48, ரிமைனிங் வந்து 5 கிடைக்கும். இது எப்படி ஷார்ட்டாக எழுதுனா, கீழே எந்த நம்பர் டிவிஷன் பண்ணால் 12 இங்கே எழுதணும், 4 அதாவது கோஷன் சொல்லுவாங்க, ஈவன் சொல்லுவாங்க, அதை இங்கே சைடில் எழுதணும், ரிமைனிங் இருக்கிற வேல்யூ இங்கே எழுதணும். சரிங்களா? இப்படி ஆன்சர் சொல்லலாம், இப்படி ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் போவோம். இப்போ பாருங்க செகண்ட் சம் பாருங்க. அதே 8th மேக்ஸ் தான், பயிற்சி சம்மில் 1/8 சார், 9th சம்மில் ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். இது பி போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துலேயும் ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்கிறதே நம்ம சால்வ் பண்ணலாம். இதை தனியாக சால்வ் பண்ணலாம், இதை தனியாக சால்வ் பண்ணலாம், இதை தனியாக சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி லாஸ்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் நம்ம கேன்சல் பண்ணுவோம். இப்போ வந்து எந்த இடத்துல அடித்தாலும் பாருங்க, இந்த இடத்துல மல்டிபிள் இருக்குது, அப்போ இதை சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல மல்டிபிள் இருக்குது, இது சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது, இதை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இதை ஃபைனலாக தான் பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாமா? இங்கே பாருங்க 11/8 இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் காமனாக வெளியே எடுத்துறேன். இப்போ 11 × 6 8 × 33. சரிங்களா? இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 1/3 ஃபைனலாக தான் பண்ண முடியும், இப்போதைக்கு பண்ண முடியாது. இந்த ப்ளஸ் இருந்தால் அதை நம்ம ஃபைனலாக தான் பண்ண முடியும். பாருங்கள், இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம், 3/5 மல்டிபிள் 20/9. சரியா? சரி, நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் மைனஸ் மைனஸ் இருக்குது, அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 4/7 இங்கே வந்து 7/5 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஈஸியாக அடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எதுலேருந்து அடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் அடிக்கலாம், இந்த ப்ராக்கெட் அடிக்கலாம், அந்த ப்ராக்கெட் அடிக்கலாம். ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் அடிக்கிறாங்க, 11ஆல் இதை அடிச்சா 3 டைம்ஸ், 3ஆல் இது 6 அடிச்சா 2 டைம்ஸ், 2ஆல் 8 அடிச்சா நமக்கு 4 டைம்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஈஸியாக அடிக்கலாம். 3ஆல் இந்த 9 அடிச்சா 3 டைம்ஸ், 5ஆல் 20 அடிச்சா 4 டைம்ஸ், இங்கே 7 7 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இருக்கிற வேல்யூ எடுக்கலாமா? இங்கே வந்து -1/4 கிடைக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/3 அப்படியே தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் நமக்கு என்ன கிடைச்சுன்னா 4/3 கிடைச்சு. சரிங்களா? 4/3 கிடைக்குது. இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, 4/5 இருக்குது. சரிங்களா? 4/5 இருக்குது. இப்போ பாருங்க -1/4 ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்க டினாமினேட்டர் இருக்கா, 3 3 இருக்குது. அப்போ மேலே இருந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 1 ஆட் பண்ணால் 5. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும், 5/3. இங்கே என்ன வரும், 4/5. இப்போ பாருங்க 4 3 5 ஏசி கீழே சேமாக இருந்தால் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ வந்து கீழே சேமாக இல்லை, 4 3 5 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். 4 3 5 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 கிடைக்கும், அதாவது 60 கிடைக்கும். ஏன்னா 4 3 5 நீங்கள் வேணால் தனியாக எடுத்து கூட பாருங்கள். 4
3 5 நீங்க எல்சிஎம் தனியா எடுத்துக்கிட்டா 4 ஏன்னா மூணுமே டிஃபரெண்ட் நம்பர் சரிங்களா அப்போ 4 4 ஆல தான் டிவிஷன் பண்ண முடியும் 3 3 ஆல தான் டிவிஷன் பண்ண முடியும் 5 5 ஆல தான் டிவிஷன் பண்ண முடியும் அப்போ 4 3 5 நம்ம அப்படியே ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 கிடைக்கும் சரிங்களா 60 கிடைக்கும் அப்போ இங்க என்ன போட்டா 60 கிடைக்கும் இங்க என்ன செட் போட்டா என்ன 60 கிடைக்கும் இங்க என்ன போட்டா என்ன 60 கிடைக்கும் பாத்தீங்களா இந்த இடத்துல 15 போட்டா 60 கிடைக்கும் அப்போ கீழ 15 போட்டா மேலே 15 போடணுமா அப்போ இங்க 4 * 15 அப்போ கீழ போட்டா மேலே போட்டாச்சு அடுத்து இங்க 5 அப்போ இங்க 3 இருக்கு இங்க என்ன போட்டா 60 கிடைக்கும் 20 போட்டா கிடைக்கும் இங்க 20 போடுங்க ஜஸ்ட் இங்க பாருங்க இங்க 4 இருக்கு இங்க பாருங்க 5 இருக்கு 5 க்கு என்ன 2 போட்டா 20 கிடைக்கும் நமக்கு 12 போட்டா கிடைக்கும் அப்போ 12 போட்டாச்சு இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் இப்போ -15 இங்க போட்டா 100 இங்க போட்டா 48 கிடைக்குமா கீழ டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும் இது வந்து 48 சரிங்களா இப்போ பாருங்க 100 48 ஆட் பண்ணா 148 அது வந்து 15 போயிடுச்சுனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் இப்போ 100 148 148 ல 15 போயிடுச்சுனா நமக்கு 133 கிடைக்குது ஓகேங்களா நம்மளோட ஆன்சர் வந்து 133 டிவைடட் பை 16 சரிங்களா 133 by 16 இதான் நம்மளோட ஆன்சர் இத வந்து ஷார்ட் பண்ணா நம்ம டிவிஷன் பண்ணி பார்க்கலாம் 60 ல 133 2 டைம்ஸ் போட்டா 123 1 ஓகேங்களா இத எப்படி ஷார்ட் எழுதலாம் 60 இங்க போடணும் கோஷன்ட் இங்க போடணும் ரிமைனிங் இங்க போடணும் அப்ப 213 by 16 இப்படி எழுதலாம் ஆன்சர் இல்லனா ஆன்சரை வந்து 133 by 16 இப்படி போட்டு எழுதலாம் சரிங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த சம் பார்ப்போம் அடுத்த சம் பாருங்க 4/3 இது போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி தான் போட போறோம் இது ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது பாருங்க என்ன பண்ணலாம் இப்போ இங்க 4/3 இருக்கா 4/3 இருக்கு இங்க மைனஸ் இருக்கா இந்த மைனஸ் இங்க வெளிய கொண்டு வரலாமா சரி கொண்டு வந்துட்டு இத வந்து நான் என்ன பண்ண போறேன் டிவிஷனை மல்டிப்ளை பண்ணி போறேன் இப்போ என்ன பண்ணா 7 மேல ஆயிடும் டிவிஷன் வந்து மல்டிப்ளை பண்ணா 7 மேல போயிடும் 8 கீழ வந்துரும் சரிங்களா சரி போட்டாச்சு நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு இப்போ பாருங்க இது டைரக்டா பண்ணலாம் இது கேன்சல் ஆனா இது கேன்சல் ஆனா இங்க ஒண்ணு தான் வரும் சரியா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அப்ப இங்க என்ன ஒரு ஆன்சர் நமக்கு வெளியே வந்து ப்ளஸும் மைனஸும் இதாகி என்ன கிடைக்குன்னா நமக்கு மைனஸ் கிடைக்கும் அப்போது இந்த 4 கேன்சல் ஆகிடும் மைனஸ் இருக்குது இங்கே 1/3 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா ஃபைனலாக இங்கே 1/3 இருக்கும் சரியா அப்போ பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த 4 இது அடித்தா நமக்கு 2 கிடைக்கும் அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 7/3 2 6 கிடைக்கும் ஓகேங்களா -7/6 -1 -1/3 கிடைக்குது சரிங்களா மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம் பிராக்கெட்ல போட்டு 1 + 1/3 சரியா இப்போ பாருங்க இங்க 6 இருக்கு இங்க கீழ யார் மேல 1 இருக்குன்னு அர்த்தம் இந்த 3 இருக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க 1 இங்க கீழ யார் மேல 1 இருக்குன்னு அர்த்தம் 6 1 3 க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா 6 தான் கிடைக்கும் சரிங்களா அப்ப இங்க 6 இருக்கு இங்க 6 வரணும்னா எதா மல்டிப்ளை பண்ணனும் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் இங்க வந்து 6 வரணும்னா என்ன பண்ணனும் எதா மல்டிப்ளை பண்ணனும் 2 ஆல் பண்ணனும் இப்போ பண்ணிடுவோமா அப்ப மைனஸ் அப்போ இங்க 7/6 எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ இங்க வந்து அப் அண்ட் டவுன்ல வந்து 6 ஆல் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப மேல 6 ஆல் பண்ணா கீழே 6 ஆல் பண்ணா 1 6 6 தான் வரும் 1 6 6 தான் வரும் இங்க பாத்தீங்கன்னா 2 ஆல் பண்ண போறோம் அப் அண்ட் டவுன்ல அப்போ ஓகே அப்போ பண்ணும்போது கீழே 6 வந்துரும் அதாவது இங்க 2 போட்டீங்கன்னா 6 வந்துரும் மேல வந்து 1 2 சார் என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் சரிங்களா அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்க எல்லா வேல்யூ வந்து 6 ஆயிடுச்சு இப்போ 7 6 2 ஆட் பண்ணா நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 15 கிடைக்கும் -15/6 அப்போ இது காமனா 3 டேபிள் டிவிஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5/2 கிடைக்கும் -5/2 இத வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா -2 1/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் சரியா ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த சம் பார்ப்போம் சரி பாருங்க இது வந்து அவுட் சோர்ஸ் புக் வந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ பாருங்க இது எப்படி ஈஸியாக போகலாம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கு சரிங்களா இதை ஃப்ராக்ஷனில் மாற்றலாம் மிக்சர் ஃப்ராக்ஷன்னா இதை தான் மிக்சர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க ஃப்ராக்ஷன்னா வச்சுக்கோங்க நார்மலாக இருக்கிறது ஃப்ராக்ஷன் இப்போ 1/2 வந்து ஃப்ராக்ஷன் இதே மிக்சர் ஃப்ராக்ஷன்னா 1/2 இப்படி இருந்தால் இது மிக்சர் ஃப்ராக்ஷன் இது வந்து ஓகேங்களா இதை வந்து இப்போ வந்து நான் நார்மல் மெத்தட் கொண்டு வரணும்னா இந்த 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதோட மேலே வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்போ 2 1 + 1 அப்படின்னு பண்ண போகிறோம் அப்போ 2 1 மல்டிப்ளை பண்ணா 2 அதோட ப்ளஸ் 1 பண்ணா நமக்கு 3 கீழ இருக்கிற நம்பர் 2 அப்படியே தான் வரும் ஃபைனலா சரிங்களா அப்போ இதனுடைய ஃபிராக்ஷன் வந்து 3/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை மாத்திட்டேன் இது இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி தான் பண்ண போறேன் சரிங்களா எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணுவோமா இது வந்து ஈஸியான மெத்தட் இருக்கு ஆனா இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கத்துக்கோங்க நம்ம ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கும்போது ஷார்ட்கட் பார்ப்போம் சரிங்களா இப்போ 4 2 8 + 1 9/2 சரிங்களா 9/2 இந்த 3 6 18 + 1 நமக்கு என்ன கிடைக்கும் 19/6 ன்னு கிடைக்கும் இங்க x அப்படியே தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 2 6 + 1 7/3 கிடைக்கும் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 13 மல்டிப்ளை பண்ணா 65 + 2 வந்து 67/5 கிடைக்கும் சரிங்களா
சரி இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், இப்போ இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா 6 தான் வரும். 2 6 3 எல்சிஎம் எடுத்தா நம்ம 6 தான் வரும். ஆல்ரெடி இங்க 6 இருக்கு, இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அப்போ இங்க என்ன பண்ணா 6 கிடைக்கும், 3 போடலாமா? இங்க என்ன பண்ணா 6 கிடைக்கும், 2 போடலாமா? அப்போ இங்க 9 × 3/2 × 3 plus 19/6 plus max plus 7/7 கீழே 2 போட்டால் மேலே இருக்கும். தெரியும் உங்களுக்கு. சரி பாருங்க, மேலே வந்து என்ன வரும், 27 plus 19 plus x நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இந்த 14 plus x divided by 6. இங்கே கீழே xக்கு நம்ம கொடுக்கல. இங்கே போனால் 67/5 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 27 19 14 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 27 19 14 ஆட் பண்ணால் எனக்கு வந்து 20 × 2 வச்சு 60 கிடைக்குது, 60 கிடைக்குது. அப்போ 60/6 கிடைக்குது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 67/5 இருக்குது. இப்போ இது அடிச்சா நமக்கு ஆன்சர் 10 கிடைக்கும். இந்த 10 அப்படியே போயிடும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 67/5 மைனஸ் என்ன கிடைக்கும், 10 ஆயிடும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே 5 இருக்குது, கீழே யாருமே இல்லைன்னா 1 அர்த்தம். இப்போ 5க்கு மட்டும் கிடைச்சி பார்த்தா 5 தான் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுனில் 5 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 67 5 மைனஸ் 10 1 × 5 × 5 பண்ணிட்டோமா? அப்போது என்ன வரும், 67/5. இங்கே 10 × 5 வந்து இது வந்து 5. சரிங்களா? 10 × 5 வந்து 15 கிடைக்கும். கீழே 5 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் கீழே சமம் ஆயிடுச்சா? அப்போ ஒரு 5 போட்டால் போதும். 67ல் 15 போச்சுன்னா 17 கிடைக்கும். 17ல் 5 ஆயிடுச்சா 3 × 15 ரிமைனிங் வந்து 2 வந்து வரும், 5 வரும். ஆன்சர் ஃபைனலாக இப்படி வரும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பாருங்க, பார் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாத்துலேயும் ப்ராக்கெட் இருக்கு, அதில் மெயினாக பார் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பார் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸையோ ப்ளஸ்ஸையோ கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சரி, இப்போ இதை கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா, இப்போ 1/4 இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 1/4 மைனஸ் 1/6 இதை கன்சிடர் பண்ணும்போது இப்போ 4க்கும் 6க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் சரி, இல்லை கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் சரி. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணேன். 6ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணாலும் 4ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 6 அங்கே போயிடும், 4 இங்கே போயிடும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 24 ஆகிடும். ஓகேங்களா? 4 6 24 ஆகிடும். இப்போ 6ல் 4 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். 2/24 கிடைக்கும். இதை அடிச்சு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1/12 கிடைக்கும். சரியா? சரி, 1/12 கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நான் என்ன பண்ணேன், ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். இப்போ 3 4 12 + 1 என்ன கிடைக்கும், நமக்கு 13/4 கிடைக்கும். சரிங்களா? டிவிஷன் அப்படி இருக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 4 + 1 வந்து 5/4 கிடைக்கும், மைனஸ் 1/2 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கா, 2 + 4 + 1 வந்து 5/2 மைனஸ் இது ஃபுல் வேல்யூ என்ன கிடைச்சி நமக்கு 1/12 பார்த்தோம். சரிங்களா? ஓகே ஓகே, சரி. இப்போ பாருங்கள், வேறு என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ 13/4 அப்படியே இருக்கட்டும், இந்த டிவிஷன் அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும், 5/4 அப்படி இருக்கட்டும், 1/2 அப்படி இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போது இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். இங்கே 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே 12 இருக்குது. அப்போ 2க்கும் 12க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து வரணும்னா 12 தான் கிடைக்கும். அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறோம், 12 என்ன போட்டால் கேட்குறீங்கன்னா 6 மல்டிபிள் பண்ணால் இங்கே 12 கிடைக்கும். அப்போ இங்கே 6 போட்டால் மேலே இருந்து 6 பண்ணணும். சரிங்களா? அப்போது 5 6 என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆயிரும், 12 ஆயிரும். இப்போ இங்கே மைனஸ் 1/12 ஆயிரும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இது சேம் ஆயிடுச்சா, இதில் வேல்யூ சேம் ஆயிடுச்சா? அப்போ 30ல் 1 போனால் 29 கிடைக்குமா? அப்போ அடுத்த ஸ்டெப் அது இருக்கலாம், மைனஸ் 13/4 டிவிஷன். ஓகேங்களா? 5/4 மைனஸ் 1/2. இங்கே என்ன வரும்னா 30ல் 1 போச்சுன்னா 29/12 கிடைக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இது வேண்டாம், ஸோ இது இருக்கட்டும், ப்ராக்கெட் இருக்கட்டும். 13/4 டிவிஷன். ஓகேங்களா? 5/4 இந்த தடவை 1/2 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் மல்டிப்ளை ஆகிடும் இருக்கும். இப்போ 1ஐயும் 29ஐயும் மல்டிபிள் பண்ணால் 29 கிடைக்கும். 2ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 24 தான் வரும். இப்போ இங்கே என்ன போட்டால் 24 கிடைக்குன்னா 6ஆல் போட்டோம். அப்போ 6 போட்டால் மேலே 6 தான் போடணும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13/4 அப்படியே இருக்கட்டும், டிவிஷன். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும், அப்போ இங்கே வந்து 5ஐயும் 6 மல்டிபிள் பண்ணால் 16, இங்கே வந்து 24 வரும். அப்போ இங்கே வந்து 24 தான் இருக்குது. அப்போ இங்கே 29. ஓகேங்களா? அப்போ 30ல் 29 பிரச்சனை என்ன வரும், அடுத்த ஸ்டெப் பண்ணலாமா, 13/14 டிவிஷன். 30ல் 29 வச்சா 1, கீழே வந்து 24 ஆகிடும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், 13/4 கிடைக்குது. இங்கே இருக்கிற டிவிஷன் வந்து என்ன ஆகும்னா மல்டிபிள் வச்சுன்னா இங்கே இருக்கிற 24 மேலே போயிடும், கீழே வந்து 1 வந்துடும். 1 கீழே போடக்கூடாது. ஓகேங்களா? அது 1 போட்டாலும் சரி, போட்டாலும் சரி, வேல்யூ கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4ஆல் இந்த 24 அடித்தா நமக்கு 6 கிடைக்கும். இப்போ 13 6 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிற ஆன்சர் வந்து 78 கிடைக்கும். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சம் பார்க்கலாம்.
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட இந்த சம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.